வந்து எப்படி வந்து மிஷினில் தைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து என்னென்னா பில்லோ கவர் வந்து எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். பில்லோ கவரில் இந்த மாதிரி ஸ்ப்ரில் வச்சு எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ரில் வந்து முதல்ல தனியாக நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த இதோட ஜாயின் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வந்து இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு லாங் சைஸ் நோட் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ நோட்டோட லெஃப்ட் சைடில் வந்து டயக்ராமும் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நமக்கு தலைவாணி வரைக்கு தேவையான உயரம் வந்து நமக்கு 22 இன்ச், அகலம் வந்து 15 இன்ச். நமக்கு வந்து கணக்கின் படி நம்ம என்ன ஸ்டிச்சிங்ஸ் எல்லாம் போடுவோம்ல, அதுக்காக உயரத்தில் வந்து 2 இன்ச் கூட்டிக்கிறோம். 22 இன்ச் ப்ளஸ் 2 இன்ச் இஸ் ஈக்குவல் டு 24 இன்ச். அதே மாதிரி அகலத்தில் வந்து 15 இன்ச்சு ப்ளஸ் 1 இன்ச் ஈக்குவல் டு 16 இன்ச். இப்போ இந்த ரெண்டு அளவு படி தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் படி தான் இப்போ தலைவாணியோட வந்து நம்ம தைக்க போகிறோம். ஸ்பில்லுக்கு வந்து நம்ம தனியாக வந்து இன்ச் எடுக்க முடியாது. அதுக்காக ஸ்பில்லோட அகலம் மட்டும் நமக்கு 2 இன்ச்சு. நம்ம ஓரளவு மெஷர்மெண்ட் வச்சு நம்மளாவே ஒரு அப்ராக்சிமேட்டாக அதோட உயரம் வந்து கண்டுபிடிச்சி இப்போ வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்பில் வச்சு தலைவாணி வரை வந்து இப்போ தைக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்பில்லை வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து துணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸ்பில் தைக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப அதிகமான ரூபாய்க்கெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஒரு ரேஷன் கார்டு, வேஷ்டி, சாரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த உயரத்தில் வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கோங்க. 4ஆக மடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ண போகிறது வந்து ஸ்ப்ரில்லுக்கு. ஸ்ப்ரில் வந்து எவ்வளோ சொன்னால் 2 இன்ச்சு சொன்னோன்னா இன்ச் டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. இப்போ 2 இன்ச் அப்படிங்கும்போது இந்த இடத்துலேருந்து துணி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த இதை வச்சுக்கணும். இந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட் டைமாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம் துணி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறதுனால துணியோட அகலம் அந்த மாதிரி நமக்கு வந்து சரியாக வராது பார்த்தீங்கன்னா, அதனால் இப்படி சாப்பிக்ஸில் இந்த மாதிரி போட்டோம்னா நம்ம அந்த மார்க்கர்லேயே அப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உடனே யாருக்குனாலும் சரியாக வராது. ஸோ அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கு. அப்படியே கட் பண்ண வந்துடும். இப்போ இது ஒரு பீஸ் கிடச்சிட்டா இதே மாதிரி இன்னொரு பீஸ் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நம்ம இப்படி வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நம்மளாவே இப்படி இதெல்லாம் மார்க்கெல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி ஜாயிண்ட்லேயே நமக்கே தெரிஞ்சிடும் எப்படி கட் பண்ணணும்னு. அப்படி கட் பண்ணிடலாம். கொஞ்சம் கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணணும். இது வந்து நம்ம எதுக்காக கட் பண்ணுறோன்னா ஸ்ப்ரில் வைக்கிறதுக்கு. இந்த ஸ்ப்ரில் வந்து எதுக்காக தலைவாணி வரைக்கும் வைக்கிறோன்னா நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் தான். ஏன்னா ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது சின்ன மடிப்பாக வச்சு தைப்போம். அதே மாதிரி இன்ஸ்கர்ட்டுக்கெல்லாம் வந்து சுருக்கு வைப்போம்ல, அது வந்து நம்ம இப்போவே ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ப்ரில். மொத்தம் வந்து 3 பீஸாக கட் பண்ணிக்கிறோம். சரியா? ஏன்னா நமக்கு வந்து உயரம் வந்து 24 இன்ச் வச்சுருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வரணுங்கிறதுக்காக. எதுக்காக இப்படி சாப்பிக்ஸில் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம அதே கோட்டில் வந்து வெட்டணுங்கிறதுக்காக தான். கொஞ்சம் வெட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டுங்க. இப்போ இந்த 3 பீஸையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்பில்லாக வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த தலைவாணி வரைக்கு வந்து எப்படி வந்து துணி வச்சு கட் பண்ணலாம்னு பார்ப்போம். இந்த மாதிரி 2ஆக சரியாக மடிச்சு வச்சுக்கோங்க. துணியை மடிச்சுட்டு அகலம் வந்து நமக்கு எவ்வளவு 16 இன்ச் வேணுமா? அகலம் வந்து 16 இன்ச் இருக்கு. 16 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உயரம் 24 இன்ச் இதே மாதிரி மார்க் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இந்த மார்க்கர்லேயே அப்படியே நம்ம கட் பண்ண போகிறோம். சரியாக கட் பண்ண வரல அப்படின்னா ஒரு 2-3 தடவை ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்து இதே மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டே துணியில் கட் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது, ஒழுங்காக வரலை அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பேப்பரில் மெஷர்மெண்ட் போட்டு பார்த்து கட் பண்ணி பாருங்கள். கட் பண்ணி பார்த்துட்டு ஒழுங்காக நமக்கு வருது கட் பண்ண தெரிஞ்சுட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் துணியில் கட் பண்ணுறேன்.
இப்போது நமக்கு 2 பீஸ் கிடச்சிருச்சு, இந்த ஸ்ப்ரில்லும் கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரில்லை வந்து சின்னதாக மடித்து ஓரத்தில் தைச்சி இந்த மாதிரி சுருக்காக வச்சு இந்த 2 பக்கமும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 2வது இந்த இதை மேலே வச்சு வச்சுட்டு அப்புறம் தலைவாணிக்கு கயிறு வைக்க போகிறோம். தேவையான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஸ்ப்ரில் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.